ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மனநெகிழ்வோட பக்குவமாக சமைக்கலாங்க. குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாங்க. இன்றைக்கி ஹெல்த்தியான புரோட்டீன் ரெசிபி தான் பார்க்க போகிறேங்க. பச்சை பட்டாணி 100 கிராம் ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு கழிஞ்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. ப்ரொக்கோலை ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, 3 கேரட் சின்ன சைஸ் எடுத்துருக்கோங்க. ஒரு தக்காளி, தேவைக்கு ஏற்ப உப்பு, மிளகுங்க, ஒரு கொத்து கொத்தமல்லி தழை எடுத்துருக்கோங்க. ப்ரொக்கோலியில் புரோட்டீன் நிறைஞ்சிருக்கனால நம்ம உடம்புக்கு தேவையான புரதச்சத்தை இது தருதுங்க. இதை நம்ம சின்ன பீசஸாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சூடான தண்ணி கூடங்க உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியை சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இதில் ஏதாவது புழுவோ ஏதாவது டஸ்ட்டோ இருந்தாலும், இதில் அடிச்சிருக்கக்கூடிய மருந்துகளோ ஸ்ப்ரேவோ இருந்தாலும் எல்லாமே இந்த வாட்டரில் வந்துடுங்க. க்ளீன் பண்ண ப்ரொக்கோலியை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பச்சை பட்டாணியையும் ப்ரொக்கோலையும் சேர்த்துக்கலாங்க. தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணியே இது வெந்து வர்றதுக்கு போதுமானதாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாங்க. இது வேகட்டுங்க. கேரட், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடலாங்க. மிளகை வறுத்து நுணுக்கி பவுடரை எடுத்துக்கலாங்க. பச்சை பட்டாணியும் ப்ரொக்கோலியும் வெந்துருச்சுங்க. மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு, மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க. புரதச்சத்து நிறைந்த காலை உணவு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.